ஒருத்தர் இருக்கிறாரு, சீமான், செபஸ்டியன் சீமான் சொல்றாங்க. அவரை பார்த்தா அப்பாவியா தெரியுது. இந்த செபஸ்டியன் சீமான் பாஸ்போர்ட்ல இருக்கு. உண்மையாக அவர் யார் என்னன்னு தெரியல. நீங்க படையாள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது விவரம் தெரியுமா? இல்லைங்க, அவருடைய அம்மா மரியா. யாருடைய அம்மா? செபஸ்டியன் அம்மா மரியா. மரியாவா? அண்ணமால் யாரு இப்போ? இல்லைங்க, இப்ப இருக்கிறவங்க அவங்க அம்மாவே மரியாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்குது சர்ச்சில். அவர் ஒரு குழந்தை பிறந்தவொன்னா அந்த குழந்தை தான் யாரு, சீமான்ற செபஸ்டியன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் இறந்து போயிட்ட உடனே ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது சர்ச்சில். அதுக்கு இது இறந்து போயிட்டா கணவனை இழந்த. ஒரு விஷயம் நான் கொஞ்சம் இதுல வீக்கு. சீமானுடைய தாத்தா யாக்கோப்பு. ஆமா, யாக்கோப்புடைய மகன் சீமானுடைய தந்தை தான் சந்தியாகு என்ற செபஸ்டியன். ஆமா. சீமானுடைய அம்மா பேரு அன்னம்மாள் என்ற மரியா. ஆமா. செபஸ்டியன் இறந்துடுறாரு. ஆமா. அவருக்கு பிறந்தவர் தான் சீமான். ஆமா. அப்ப இறந்த பிறகு மரியா என்ன பண்றாங்க, வேற திருமணம் செய்யறாங்க. அப்ப சீமான் கூட பிறந்தவங்க சொல்றாங்களா, அவங்க எல்லாம் கிடையாது. ஒரு அம்மா ரெண்டு திருமணம். சீமானுடைய அம்மாவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்துச்சு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கூட பிறந்தவங்க. ஆமா. சீமான் தனியாளு. ஆமா. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, செபஸ்டியன். ஆமா. தம்பி கத்தோலிக்க ஃபாதரியர், தாத்தா கேரளால இருந்து வந்தவர். ஆமா. அதானுங்க உண்மை. அது ஊர் அறிஞ்ச உண்மை. இதுன்னு நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அப்படியா? ஆமா, அவரே கேளுங்க, அவரெல்லாம் சொல்லுவாரு. பின்ன ஏன் இந்த மாதிரி ஆளுங்க தான் வேஷம் கட்டின்னு ஆடுறானுங்க. இப்போ சீமானோட அப்பா செபஸ்டியன் இறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருமணம் செய்யறாருல்ல, அதுக்கு பிறந்தவங்க தான் மீதி பசங்க. சீமானுக்கு ரெண்டு அப்பா. ஆமா. வேணாம், சீமானை பத்தி இனிமே நான் பேச மாட்டேன்.